அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம ஃபஸ்ட் இயர் கிதாபில் பேஜ் நம்பர் 135வது பக்கத்தில் தராவிஹ் தொழுகையின் அவசியத்தை குறித்து பார்க்க போகிறோம். பாடம் 30 எடுத்தாச்சா எல்லாரும்? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ்: எவர் ரமதான் மாத இரவுகளில் நம்பிக்கையோடும் மன தூய்மையோடும் வணக்கம் புரிவாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முதல்ல தராவிஹ் தொழுகையின் அவசியம் அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எப்படி தொழுகணும், எந்த நேரத்தில் தொழுகணும், தொழுகையுடைய முறை என்ன, அந்த தொழுகையில் சில அப்படிங்கிற சில சட்டங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. முதல்ல தராவிஹ் அப்படின்னாலே இதில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தராவிஹ் என்றால் ராஹத்தாக ஓய்வு பெறுதல், அல்லது சில நேரம் விட்டு விட்டு தொழுகுதல், விட்டு விட்டு செயல்படக்கூடிய அந்த செயலுக்கு தராவிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்வீஹ் அப்படிங்கிறதும் அதனுடைய அசல் சொல்லாக இருக்குது. சரி, தர்வீஹ் என்பது இதனுடைய அசல் சொல்லாக இருக்குது. சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம பார்த்துக்குருவோம். ஹதீஸ் முதல்ல நம்ம வாசிச்சாச்சு. அடுத்து, ரமலான் மாதத்தின் மிகச் சிறப்பான ஒரு வணக்கம் தராவேஹ் தொழுகையாகும். அதற்கென தனிச்சிறப்புகள் உள்ளன. அதன் காரணமாக ரமலான் மாதத்தில் மஸ்ஜிதின் பிரகாசம் அதிகரிக்கிறது, மேலும் இபாதத் செய்வதிலும் ஆர்வங்கள் பெருகி வருகின்றன. ஹதீஸில் வந்துள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 3 நாட்கள் தராவேஹ் தொழுகையை ஜமாஅத்தாக தொழ வைத்தார்கள். அன்றிலிருந்து மஸ்ஜிதுகள் சஹாபாக்களின் கூட்டம் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. மக்களின் இந்த ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பார்த்து நபி அவர்கள், எங்கே தராவேஹ் தொழுகையை அல்லாஹ் தமது உம்மத்தின் மீது கடமையாக்கி விடுவானோ என்று அஞ்சி அதை ஜமாஅத்தாக தொழுவதை விட்டுவிட்டார்கள். இந்த ஹதீஸ் நம்ம முன்னையே கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்தாலே இரவு நேர தொழுகையில, ரமலான் மாதம் மட்டுமல்ல, அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இரவு நேர தொழுகையில ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. முதல்ல தராவேஹ் என்பது கியாமுல் லைலா, தராவிஹ், கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், வித்ரு, இந்த 4 தொழுகையும் வெவ்வேறுபட்ட தொழுகையா, அல்லது இந்த 4 தொழுகைக்கும் கியாமுல் லைல் என்கின்ற ஒரு பெயருண்டா, இரவு தொழுகை என்ற ஒரு பெயருண்டா அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களையா? கியாமுல் லைல் என்றால் இரவு தொழுகை. அந்த இரவு தொழுகையுடைய காரணங்களாக சில தொழுகைகள் இருக்குது. அதனால் பெயர்கள் என்ன செய்யப்படுது, மாற்றப்படுது. வித்திரு என்றால் ஒற்றை படையில் தொழக்கூடிய தொழுகை. இஷாவுக்கு பின்னால் தொழக்கூடிய எல்லா தொழுகைகளும் கியாமுல் லைல், இரவு தொழுகை தான். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இஷாவுக்கு பின்னாடி தொழக்கூடிய எல்லா தொழுகையும் கியாமுல் லைல், இரவு தொழுகை. அதில் இப்படி நம்ம சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். சூரா முஸ்ஸமில்ல 2வது ஐனுடைய ஸ்டார்டிங், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அதுனா மின் சுலுஸைல் லைலி வ நிஸ்ஃபா, நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அவர் அறிகிறான். என்னன்னா, அந்த இரவை 3ஆக பிரித்து, அந்த இரவை 3ஆக பிரிக்கிறாங்க சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும். அந்த 3 இரவுல முதல் ஆரம்ப இரவு, நடு இரவு, சுபுகுக்கு முன்னால் உள்ள கடைசி இரவு. சரிங்களா? இந்த 3 இரவு, இந்த 3 இரவுல தொழக்கூடிய தொழுகைக்கு தான் வித்ரு தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை என்று நமக்கு பிரிக்கப்படுது. வித்திரு தொழுகை எப்பொழுது தொழுகணும் அப்படின்னு சொல்றதை விட, வித்திரு தொழுகை என்பது ஒற்றை படையில் எந்த தொழுகை நம்ம தொழுகிறோமோ அதுதான் வித்திரு. நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், ஒரு ரசூலுல்லாஹ் 2 வகையாக நமக்கு தொழுதிருக்கிறாங்க. ஒரு தொழுகையை வித்ரா தொழுதிருக்கிறாங்க, ஒரு ரக்காஅத்தை வித்ரா தொழுதிருக்கிறாங்க. ரொம்ப நிறைய அதிகமாக தொழுது என்ன அப்படின்னா 3 ரக்காஅத் தொழுகையை வித்ரா தொழுதிருக்கிறாங்க. ஆக மொத்தம் வித்திரு என்றால் ஒற்றை படை அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். 11 ரக்காஅத், 11ஆலும் வித்திரு தான். உங்களுக்கு புரியுது இல்லையா? வித்திரு என்றால் 3 நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. வித்திரு என்றால் ஒற்றை படை தொழுகை, அவ்வளவுதான். அது 1ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 11ஆக இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்தது வித்திரு. நாம் நம்மளுடைய இஷாவுக்கு பின்னால் தொழக்கூடிய அந்த 3 ரக்காஅத் தொழுகைக்கு வித்திரு என்று வைத்திருக்கிறோம். அந்த வித்திருடைய நேரம் சுபுகுக்கு முன்னால் இரவு வரைக்கும் இருக்குது. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சுபுகு நேரம் உதயமான அந்த நேரத்தில், சுபுக நேரத்தில் வந்த சஹாபி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வித்திரை விட்டு விட்டேனே, நான் வித்திரை தொழுகலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் சுபுகு தொழுகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அல்லாஹுடைய தூதரை நான் வித்ரு தொழவில்லை. 3 முறை சஹாபி கேட்பாங்க. ரசூல்லா மறுபடியும் சொல்லுவாங்க, சுபுஹ நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 4வது முறை கேட்கும் பொழுதுதான் வித்ரை தொழுது கொள்ளுங்கள். சுபுகு தொழுத பின்னாடி வித்ரு தொழுகிறதுக்கான ரிவாயத்து இருக்குது. சுபுகு தொழுத பின்னாடியும் எதுக்காக அப்படின்னா, இது காரணங்களுக்காக, சில நேரம் இயலாமை, சில நேரம் தூங்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த வித்ரு தொழுகையில் சஹாபாக்கள் அவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க. அதனால தான் வித்ரு வாஜிப்னு வச்சுருக்காங்க. நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையில் ஃபர்லுக்கு அடுத்து வித்ருவான வாஜிபான ஒரு தொழுகை என்றால் அந்த வித்ரு ஒற்றைப்படை தொழுகை தான். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இரவில் கியாமுல் லைலில் இருக்கக்கூடிய அந்த இரவு தொழுகையில் கண்டிப்பாக கடைசி தொழுகையாக, அல்லது சில நேரம் நம்ம எழுந்துடலாம் அப்படிங்கிற சந்தேகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கடைசி தொழுகை, முடியாதுங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம முன்னக்கூடி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தொழுதுக்கிறோம். ஆக மொத்தம் வித்ரு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், தொழுதே ஆக வேண்டும். ஒரு கால் தொழ முடியலை அப்படின்னா சுபுகுக்கு பின்னால் கூட தொழுவதற்கான ரிவாயத்து இருக்குது. அதை தவிர்த்து கொள்ளலாம், காரணங்கள் கொஞ்சம் ரொம்ப இக்கட்டான நேரம் இருக்கிறதுனால. சரியா, இது ஒன்று இருக்குது. இப்போ வித்ரு பற்றி நம்ம சொல்லியாச்சு. 2வது கியாமுல் லைலுடைய 2வது வகையில் தான் தஹஜ்ஜுத் தொழுகை. தஹஜ்ஜுத் தொழுகை எப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்காங்க அப்படின்னா, தஹஜ்ஜுத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூங்கி எழுவதற்கு பெயர் தஹஜ்ஜுத் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுவது அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ நம்ம ஒரு தூக்கம் தூங்கிட்டு நம்ம எழுந்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அதுதான் தஹஜ்ஜுடைய நேரம். ஆனால் இரவினுடைய 3வது பகுதி தொழுவது தான் சிறந்ததுன்ட்டு நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம தூங்கி நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டோம், எழுந்து பார்த்தா மணி 12, 1, 2 இப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக தூங்கி எழுந்தவுடன் தஹஜ்ஜுத் தாராளமாக தொழுது கொள்ளலாம். ஆமாம், தூங்கி எழுந்திருக்கணும், அதுதான் நமக்கு ஷர்த்து, தஹஜ்ஜுத் தொழுகையுடைய ஷர்த்து. இல்லை நம்ம சிறப்பான நேரம் நம்ம என்ன சொன்னோம், 3வது பகுதி அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். சரிங்களா, இது தஹஜ்ஜுத். இது எத்தனை ரக்காயத்து அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. ரசூலுல்லாஹ் 8 ரக்காயத்து தொழுதிருக்கிறாங்க. வித்ரோட சேர்த்து 11 ரக்காயத்து தொழுதிருக்கிறாங்க. தினசரி தொழக்கூடிய தொழுகையாளிகளாக இருந்தால் 2 ரக்காயத்தை நம்ம செஞ்சுக்கிறலாம், தொழுது கொள்ளலாம். 2 ரக்காயத்தாக எவ்வளவு ரக்காயத்து வேணாலும் தொழுதுக்கிறலாம். சரியா, பெரிய சூறாக்கள் ஓதி தொழுது கொள்ளலாம், முஸ்தஹபான விஷயம். இப்போ 2 விஷயம் சொல்லிட்டேன். வித்ரத் பற்றி சொல்லியாச்சு, தஹஜ்ஜுத் பற்றி சொல்லியாச்சு. கியாமுல் லைல் தொழுகைக்கு வருவோம். கியாமுல் லைல் தான் ஃபர்லு தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன செஞ்சிருச்சு, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாயிடுச்சு. யா யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்ஸிர் ஃபரப்பக ஃபகப்பிர் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் யா யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, இதெல்லாம் ஆரம்ப தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹ் மிஅராஜ் பயணம் போவதற்கு முன்னாடி, சுபஹானல்லாஹ், அதுக்கு முன்னாடியே ஃபர்லு தொழுகைக்கு முன்னாடியே இந்த கியாமுல் லைல் நமக்கு கடமையாயிருக்கு. சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாயிருக்கு. அந்த கியாமுல் லைல் தொழுகைக்கான நேரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பயுமே சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, முதல் இரவு, அதாவது ஆரம்ப இரவுல தூங்கிடுவாங்க. அதில் எந்த இபாதத்தும் செய்ய மாட்டாங்க. ஆரம்ப இரவு தான் புரியுது இல்லையா, இஷாவுக்கு பின்னால் வரக்கூடிய முதல் இரவு ஆரம்ப இரவுல தூங்கிடுவாங்க. அதுக்கடுத்து நடுநிசி இரவுலையும் 3வது இரவுலையும் தான் அவங்களுடைய இபாதத் இருக்கும் எப்பொழுதுமே. அதனால கியாமுல் லைல் என்பது ஆரம்ப இரவில் தொழுவதை விட நடுநிசி கடைசி இரவில் தொழுவது சிறந்தது. அது தஹஜ்ஜுத்தாக இருக்கலாம், அல்லது கியாமுல் லைல் என்று சொல்லி நியத்து வச்சு தொழுதோம்னா அதற்கான நன்மை நம்ம என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். அதனால நியத்தின் அடிப்படையில் தான் வேறுபடுமே தவிர இது எல்லாம் இரவு தொழுகை தான். இரவு தொழுகை அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மதிப்பானது. அதில் ஒன்றுதான் ரமலான் மாதத்தில் தொழக்கூடிய தராவீஹ் தொழுகை. இஷாவுக்கு பின்னால் தொழக்கூடிய தராவீஹ் தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெய்லி, அதாவது வருடம் கடைபிடிக்காத ஒரு தொழுகைன்னு வச்சுக்கிறலாம். அதாவது தராவீஹ்ங்கிறது இவங்க சொன்னாங்க இல்லையா, 3 நாள் தொழுதிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். தராவீஹ்னு சொல்லி 3 நாள் தொழுதிருக்கிறாங்க. தொழுதா சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே கூட்டம். முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சஹாபாக்கள், 2வது பார்த்தீங்கன்னா சொஃபுக்கள் நிறையுது, 3வது நாள் அதிகமாக, 4வது நாள் எல்லா சஹாபாக்கள் வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை காணோம். எங்கே போயிட்டாங்க, வீட்டில் இருக்காங்க. கடமையாயிருமே அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் லைட்டாக கல்லை கொண்டு எறிவாங்களோ, அங்கே பாங்களோ, அங்கிட்டு போவாங்களோ, இங்கிட்டு போவாங்களோ, சத்தமாக பேசுவாங்களோ, சலாம் சொல்லுவாங்களோ, ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க வீட்டில் போய் என்ன செஞ்சுக்கோங்க, தொழுதுக்கோங்க, இல்லைன்னா நீங்களா ஜமாஅத்தாக வைத்து தொழுதுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வரலை. ஏன்னா அவங்க இமாமத் பண்ணி அவங்க ஜமாஅத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது நமக்கு என்ன செய்யும், கடமையாயிடுமே அப்படின்ட்டு சிரமத்தை, ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, 20 ரக்காய் தொழுது நின்று தொழக்குள்ளையும் இப்படி வச்சுட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. ரமலான்ல தராவீஹ் தொழுகிறது ஃபர்து, என்ன செய்ய முடியும், இல்லைன்னா நோன்பு கூடாது, மறுநாள் நோன்பு வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான கட்டாயங்கள் வந்துருச்சுன்னா, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சில விஷயங்களை நமக்கு
சிரமங்கள், நம்ம உம்மத்தினர்களுடைய சிரமங்களை இது கருத்தில் கொண்டு தவிர்த்திருக்கிறாங்க, அதை ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க. அப்போ இது நம்ம என்ன ஆகுதுன்னா, ரசூலுல்லா இந்த இதில் வந்து 20 ரக்காயத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. புகாரி இந்த மாதிரியான கித்தாபுகளில் பார்த்தீங்கன்னா 8 ரக்காயத்து தொழுவதாக கொடுத்துருக்கிறாங்க. இது எப்போ வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் இது 20 ரக்காயத்தாக அதிகமாகுது. எதுக்காக அப்படின்னா, ஒரு குர்ஆனை நம்ம என்ன செய்யலாம், ரமலான் மாதத்தில் ஓதி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மெத்தடில் நமக்கு 20 ரக்காயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹதீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எவர் ரமலான் மாத இரவுகளில் நம்பிக்கையோடும் மன தூய்மையோடும் மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அதை நான் எழுதி போட்டுருவேன், கண்டிப்பாக இந்த அரபை மனப்பாடம் பண்ணிடணும். சில ஹதீஸை அரபோடு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதெல்லாம் முக்கியமான ஹதீஸ்கள். இது என்ன அர்த்தம்? எவர் ரமலான் மாத இரவுகளில் நம்பிக்கையோடும் மன தூய்மையோடும், 2 ஷர்த்து கொடுத்துருக்குறாங்க. நம்பிக்கையோடுனா ஈமானோடும், முழுமையாக இறை நம்பிக்கையோடும், மன தூய்மையோடு என்றால் வஹ்திசாபா, நன்மை எதிர்பார்த்தவர்களாக வணக்கம் புரிவாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அப்போ தராவீஹுடைய முதல் நன்மையே இதுதான், முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து 3வது ஹதீஸ் வாசிச்சிட்டோம். அடுத்து 4வது பேரா நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் இரவுகளில் தனிமையில் ஏராளமான இபாதத்துகளை செய்து வந்தார்கள். அக்காலத்தில் ஹாஃபில்களாக இருந்தவர்கள் தாமே நஃபில் தொழுகையில் குர்ஆனை ஓதுவார்கள். ஹாஃபில் அல்லாதவர்கள் ஹாஃபில்களுக்கும் பின்னால் தொழுகையில் நின்று குர்ஆனை கேட்டு மகிழ்வார்கள். இந்த மெத்தட் தான் இப்போ வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, அந்த காலத்தில் பெண்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ மஸ்ஜிதுக்குள்ளேயே வராதுங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டாங்க இருக்கு. நமக்கு வந்து அதாவது பெண்களுடைய ஏதாவது கண்ணியத்திற்கோ மரியாதைக்கோ அவங்களுடைய மானத்திற்கோ குறையில்லாத அளவுக்கு நமக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் தான் என்ன செய்யணும், தொழணும். அப்படி வசதி வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் வீட்டில் தொழுவது சிறந்ததுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதன் அடிப்படையில் நாம் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறோம். மதீனாவில் ஒரு தாபிஈனா யாரு? சஹாபாக்களை பார்த்தவங்க தாபிஈ. புரியுதுங்களா? ஆமாம், தாபிஈ. அதாவது ரசூலுல்லாஹை பார்த்தவங்க சஹாபாக்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபிஈ. தாபிஈன்கள்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு அடுத்து தாபிஈன்கள் பின்தொடர்பவர்கள்னு அர்த்தம். தாபிஈன் அப்படின்னா பின்தொடர்பவர்கள் என்று அர்த்தம். அந்த தாபிஈன்ல சஅலபா பின் அபி மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு தடவை ரமலான் மாத இரவில் நபி அவர்கள் மஸ்ஜிதிற்குள் வந்தபோது மஸ்ஜிதின் ஒரு மூலையில் மக்கள் ஜமாஅத்துடன் தொழுது கொண்டிருந்தனர். இதை கண்ட நபி அவர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று வினவினார்கள். புரியுதா? மஸ்ஜிதில் ஒரு மூலையில் சஹாபாக்கள் ஜமாத்தோடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க, இது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, இவர்கள் குர்ஆன் மனனம் செய்யாதவர்கள், எனவே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் குர்ஆன் ஓதுகிறார்கள். இவர்கள் அவரை பின்பற்றி குர்ஆன் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என ஒரு சஹாபி பதில் கூறினார்கள். இதை கேட்ட நபி அவர்கள் எவ்வித வெறுப்பும் கொள்ளாமல் இவர்கள் மிக நல்ல வேலை செய்கிறார்கள் என்று கூறினார்கள். சரிங்களா? அப்போ அதை ரசூலுல்லாஹ் ஆமோதிச்சிருக்கிறாங்க. அவங்க செய்யலைனாலும் அதான் ஆமோதிச்சு, குர்ஆனை ஓதுறதும் குர்ஆனை கேட்பதும் கூடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதிலிருந்து புரிவது என்னவென்றால், நபி அவர்களின் காலத்திலேயே ரமலான் இரவுகளில் விசேஷமான தொழுகைகள் நடந்துள்ளன. இந்த தொழுகைக்கு தான் பின்பு தராவீஹ் என பெயர் கூறப்பட்டுள்ளது. இத்தொழுகையை சஹாபாக்களும் நன்கு அறிந்தனர். மேலும் இதை தனியாகவும் ஜமாஅத்துடனும் தொழுது வந்தனர். தராவீஹை தனியாக தொழலாமா? தாராளமாக தொழலாம். சரியா? ஜமாத்தோடு தான் தொழணுங்கிற கட்டாயம் கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு மதரசா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நம்ம தொழுதுருக்கோம். மதரசா இல்லாத ஊர்களில் வீட்டில் எல்லாரும் ஜமாத்தை சேர்றதை விட வீட்டில் தனியாக தொழுகிறது சிறந்தது. உங்களுக்கு புரியுதா? தனித்தனியாக இந்த தொழுகையை தொழுவது சிறந்தது. பிறகு அதாவது பெண்களுக்கு மட்டும், ஆண்கள் கிடையாது, பெண்களுக்கு மட்டும். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் காலத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆரம்ப காலத்திலும் இவ்வாறே தொழுது வந்தார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தராவீஹ் தொழுவதை பார்த்த பின்னர் இதை அன்னலார் தமது உம்மத்தின் மீது ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தினால் தான் வழக்கமாக்காமல் இருந்தார்கள். இப்போதுதான் அந்த பிரச்சனைக்கு வழி இல்லையே என்று எண்ணியவர்களாய், ஏன் பிரச்சனைக்கு வழி இல்லை? ஏன்னா ரசூலுல்லாஹ் இல்லை, அவங்க அப்பங்க அங்கே உயிரோட இல்லை, அதனால அவங்க என்ன சொன்னாலும் ஃபர்லாகாது. உமர் சொன்னால் ஃபர்லாகுமா? கிடையாது. அதனால பிரச்சனைக்கு வழி இல்லையே என்று எண்ணி இத்தொழுகையை ஒரே ஜமாஅத்துடன் தொழுவதை ஷரீஅத்தாக்கி
பெரிய காரியான உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தராவீஹ் தொழுகையின் இமாமாக ஆக்கினார்கள். உபை இப்னு கஅப் நமக்கெல்லாம் தெரியும், ரசூல்லா அவங்க கேட்டு அழுதுருக்கிறாங்க. இவங்களுடைய ஓதுதலை கேட்டு ரசூல்லா என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழுதுருக்க உபை இப்னு கஅப். அதே போல் இவங்கள்ட்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், குர்ஆனை கற்றுக்கொள்பவர்களில் 4 பேரில் இவரும் சிறந்த ஒரு மனிதர், சிறந்த ஒரு சஹாபி. மற்ற சஹாபாக்கள் அவரை பின்பற்றி தொழ ஆரம்பித்தனர். அப்போ முழுமையாக தராவிஹ் நமக்கு ஷரியத்தாக சட்டமாக மாறிய காலகட்டம் யாருடைய காலகட்டம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டம். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் அது எப்படி இருந்துச்சு? தராவிஹ் தொழுகை கட்டாயமாக்கப்படாத ஒரு நஃபிலான வணக்கமாக இருந்தது, உபரியான வணக்கமாக இருந்தது. புரியுதா? அது சுன்னத்துங்கிறத விட உபரியான ஒரு வணக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் தான் இதுக்கு நமக்கு ஷரியத்தாக நமக்கு என்ன செஞ்சிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஹஸ்ரத் யஸீத் பின் ரூமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்களும், ரூமான்னா உங்களுக்கு புரியுதா? ஒரு சில நேரம் பேர், அதாவது அந்த ரோம் நாட்டை சார்ந்தவர். ரூமான்னா ரோம் நாட்டை சார்ந்தவர். அதையே சில பேருக்கு பேராகவே வச்சுட்டாங்க, என்ன ரூமான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படின்னா ஃபாரசி நாட்டை சார்ந்தவர்களுக்கு ஃபாரசி, சல்மான் ஃபாரிசி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா? அதே போல தான் ரூமான் என்பது ரோம் நாட்டை சார்ந்தவருடைய ஒரு பெயர். அதே பெயராக வச்சு அவருடைய மகன் தான் யஸீத். அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்களும் தாபீன்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ரமலான் மாதத்தில் 23 ரக்காயத்துகள் 20 ரக்காயத்துகள் வந்து தராவீஹ், 3 ரக்காயத்து வித்ரு தொழுது வந்தார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 இரவுகளில் 20 ரக்காயத்துகள் தொழ வைத்தார்கள். 3வது நாள் மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் அன்று வருகை தரவில்லை. மறுநாள் சுபுகு நேரத்தில் எனக்கு இந்த தொழுகை கடமையாக்கி விடுமோ, அதை நீங்கள் செய்ய முடியாமல் ஆகிவிடுவீர்களோ என்ற நினைப்பு ஏற்பட்டதால் தான் நான் வரவில்லை என்று கூறினார்கள். மறுபடியும் அதே ஹதீஸ் தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து தராவீஹ் 20 ரக்காயத்துகள் தான் என்ற ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் இதை பேணுதலாக நிறைவேற்றி வந்துள்ளனர். எனவே நாமும் இதை நியமமாக நிறைவேற்றி வர வேண்டும். ரம்லான் இரவுகளில் மிகவும் பாக்கியமான இரவுகளாகும். அவற்றில் எவ்வளவு இபாதத் செய்ய போதிலும் குறைவுதான். எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் அது குறைவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி தோழர்களும், சஹாபிய பெண்களும் இவ்விரவுகளில் இபாதத்துகளில் மூழ்கி இருப்பார்கள். அப்போ 20 அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலம் தொட்டு இப்போ வரைக்குமே அந்த எண்ணிக்கையை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் ரீசெண்டாக மக்காவில் ஏன் குறைச்சாங்க? அதான் இந்த வருஷம் இப்போ தானக்கா, இப்போ 4 வருஷமாக தான். அதுக்கு முன்னாடிலாம் குறைக்கல, 20 ரக்காயத் தான் தொழுதுட்டு இருக்கிறாங்க. மக்காவுலையும் இருக்கலாம், மக்காவுலையும் மதீனாவுலையும் 2 விஷயத்தை மாற்றமே பண்ண முடியல. சொல்கிறேன் நான் எப்படின்னு. மக்காவுலையும் மதீனாவுலையும் 2 விஷயத்தை மாற்றம் பண்ணவே முடியலை. ஆட்சியாளர்கள் மாறினாங்க, நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றினாங்க. ஒன்று என்னென்னா தவாஃப், அதை மாற்றவே முடியலை. என்ன ஒன்று, அது ஃபர்லான கிரிகைகளை ஒன்று. 2வது இந்த தராவீஹுடைய 20 ரக்காயத்தை மாற்றம் பண்ணாமல் தான் இருந்தாங்க பல வருஷமாக. இப்போ தான் நம்ம 4 வருஷம் 5 வருஷமாக நம்ம என்ன செஞ்சுட்ருக்குறோம், இது பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எதுக்கு? ஆமாம், சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. இப்போ 8ஆ 20ஆ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்யுது, எழுகுது. அதில் தொழுகிறாங்க இல்லை, அதனால் 20ஆ, சரியா? அதனால் 8ஆ 20ஆ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து விவாதத்தை இருக்கிறத விட இந்த தராவீஹ் தொழுகை விடாமல் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம். அது 8 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, 20 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, இது தராவீஹ் என்பது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அழகான தொழுகை. அதனால நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக பின்பற்றி கொள்ளலாம். இதில் வந்து குறைவாகவோ கூடுதலாகவோ உயிர்ப்பிக்கணும், அவ்வளவுதான். ஆமாம், ஹயாவாக்கணும். அதனால் இந்த ரக்காயத்துக்களை நம்ம கூடுதலாகவும் குறைவாகவும் தாராளமாக என்ன செஞ்சுக்கிறலாம், தொழுதுக்கலாம். அதுக்காக 8 ரக்காய் தொழுகிறவங்க பெரிய பாவிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுமா. அதில் எல்லாம் பாதுகாக்கணும். 8 ரக்காய் தொழுகிறவங்க பியூரான சுண்ணத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 ரக்காயத்து வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இதை நம்ம கடைபிடிக்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கடைபிடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் தான் காரணம். அவங்க சொன்னதுனால தான் நாம் என்ன செய்கிறோம், கடைபிடிக்கிறோம். இது இந்த இடத்துல சல்மான் ஃபாரிசி சொல்லியிருந்தாலோ அல்லது வேற ஏதாவது சஹாபாக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த அளவுக்கு 20 ரக்காயத் வந்திருக்காது.
ஏன் அப்படின்னா குலஃபாய ராஷிதீன்களுடைய வார்த்தைகளுக்கு ரசூல்லா முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். அதனால 8, 20 இரண்டுமே சரியான விஷயங்கள் தான். கரெக்டு தான் பெத்தா. இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம கூட்டத்தில் தொழும் பொழுது சில நேரம் வந்து நம்ம நீயத் வந்து வேறுபடும். தனிமையில் தொழுதான் நமக்கு நம்மளுடைய தொழுகை தான். இங்கே வந்து தொழுதோன்னு நினச்சிக்கோங்களேன், என்னென்ன தொழுகலாம், இங்கே தான் தொழுகலாம் தாராளமாக. அது இருக்குது. சரி, ஓகே. தனிமையில் இன்பம் கண்டவர்களுக்கு இது ரொம்ப பெருசா தெரியாது. அடுத்து தராவேஹ் தொழுகை. ஆமாம், தராவீஹ் தொழுகையை குறித்து கொடுக்குறாங்க பாருங்களேன். ரமலான் மாதம் இஷாவுடைய மேல இருக்கோ தராவியுடைய 20 ரக்காயத் சோம்பல் செய்வது பெரும் துர்பாக்கியமே ஆகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரமலான் இரவுகளில் வணக்க வழிபாடுகளில் தனி கவனம் செலுத்த கிருபை செய்வானாக. ஆமீன். தராவீஹ் தொழுகை ரமலான் மாதம் இஷாவுடைய ஃபர்து மற்றும் சுன்னத் தொழுகைக்கு பிறகு வித்ரு தொழுகைக்கு முன் தொழப்படும் தொழுகைக்கு தராவீஹ் தொழுகை என்று கூறப்படும். இது நமக்கு தெரிஞ்சதா. ரமலான் மாதம் இஷா தொழுகைக்கு பின்னாடி ஃபர்லு தொழுகாம தராவி என்ன செய்யக்கூடாது, ஃபர்லுடைய சுன்னத்து கூட நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், தொழுதுட்டு நம்ம நிறைவேற்றுவது சிறந்தது. அவ்வளோதான். தொழக்கூடாதுங்கிறத விட தொழுதுட்டு நிறைவேற்றுவது சிறந்தது. சரியா? இப்போ இப்படி நம்ம ஒரு கொஸ்டின் வைக்கிறோம், தராவி தொழுத பின்னாடி இஷாவுடைய பின் சுன்னத் தொழுகலாமா அப்படின்னு கேட்டால் தொழுகலாம், அது ஒன்றும் பிரச்சனை. ஃபர்லு இல்லை, சுன்னத்தை சொல்கிறேன், வார்த்தையில் கரெக்டாக கவனிக்கணும். சரியா? ஆமாம். இஷாவுடைய பின் சுன்னத் தொழறதுக்கு நமக்கு லேட் ஆகிடுச்சு, தொழுகலை, அது கூட தராவிக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தராவிகை தொழுதுட்டு இஷாவுடைய தொழுகையை நம்ம இஷாவுடைய சுன்னத்துக்களை வித்திருக்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், ஃபர்லு கண்டிப்பாக தொழுகை. இப்போ தராவிக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், தொழுது கொள்ள வேண்டும். அடுத்து ஒவ்வொரு பெண்ணும் தராவிஹ் தொழுவது சுன்னத்தே முஅக்கதாவாகும். தங்கடம் ஏதுமின்றி அதை விடுபவர் பாவியாவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முடிந்தளவு நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், தொழுதுக்கிறணும். சரியா? பாவிங்கிறதெல்லாம் வந்து இது சொல்லக்கூடாது. அதனால சுன்னத்தே முஅக்கதாவாகும். சுன்னத்தை முஅக்கதான உங்களுக்கு புரியுதா? என்னது? வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அதை விட்டுட்டோம்னா நமக்கு தண்டனை உண்டு, பாவம் உண்டு. அதனால அது கிடையாது. அதெல்லாம் இல்லை, அதை பேராகவே அடிச்சிருங்க, வேண்டாம். ஃபஸ்ட்டு லைன் 3 இதுவுமே அடிச்சிருங்க. அடுத்து தராவீஹ் தொழுகையின் நேரம். ரமலான் பிறை தெரிந்த அன்று இரவிலிருந்து தராவீஹ் தொழுகையை ஆரம்பித்து பெருநாள் பிறை தெரியும் வரை தொழுவது அவசியமாகும். தராவீஹ் தொழுகையின் நேரம் இஷாவுக்கு பிறகிலிருந்து சுபுஹ் சாதிக்னா உதயமாகிறது. சரியா? பிறகிலிருந்து சுபுஹ் சாதிக் வரையாயிருக்கும். மேலும் தராவீஹ் தொழுக பிறகே வித்ரு தொழுவது நல்லதாகும். அப்படி யாராவது வித்ரு தொழுகை தராவீஹ் தொழுகைக்கு முன்பே தொழுதாலும் கூடும். புரியுதுங்களா? தாராளமாக என்ன செஞ்சுக்கிறலாம், தொழுது கொள்ளலாம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிச்சுக்கிறணும். இஷாவுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யணும், 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 9 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 8:30க்கு ஆரம்பிக்கிறோம், 8:30க்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தராவீஹ் தொழக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரியா? நம்ம சில நேரம் கொஞ்சம் சோம்பலாக இருக்குது, தூங்கிட்டோம் அப்படின்னாலுமே எழுந்துட்டு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தராவீஹ் தொழுகலாம். அதுக்காக ஆரம்பத்தில் சொல்லிட்டு கியாமுல் லைல் இரவு தொழுகை அப்படிங்கிறது நம்மளுடைய நியத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுது. தராவீஹாக, வித்ருவாக, தஹஜுத்தாக, கியாமுல் லைலாக நமக்கு பிரிக்கப்படுகிறது. அப்படிதான் தொழுகிறது நல்லது. உங்களுக்கு புரியுதா? அப்படிதான் தொழணுமே. ஏன்னா தராவீஹ்னா என்ன, ராஹத்தா ரிலாக்ஸா 4 ரக்காயத்து ஒருக்கா தஸ்பீஹ் செய்து துஆ செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக தொழுக ஆரம்பிக்கும். நாம அடிச்சு பிடிச்சி விட்டாமல் என்ன செய்கிறோம், ஆமாம், எழுந்து நிற்கவங்களே நம்ம தக்பீர் கட்டிட்டு கடன்னு ஓதி முடிச்சுட்டு போயிடும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அது நம்மளுடைய நேரத்தின் காரணமாக தொழுதுட்டு இருக்கிறோம். ஓகேவா? அதனால தான் வீட்டில் தொழுதோம்னா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 2 ரக்காய் தொழுகிறீங்களா, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓய்வு எடுத்து கூட நம்ம என்ன செய்யலாம், தொழுகலாம். இல்லை தூங்கிட்டு கூட தொழுகலாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், தொழுகையை விடாமல் தொழுகிறது தான், தொழுகையை விடக்கூடாது, அதுதான் நமக்கு ஷர்த்து. சரி, தராவீஹ் தொழுகையுடைய முறை. இப்போ தராவியுடைய நேரம் முடிஞ்சிட்டு தொழுகையுடைய முறையை கவனிங்களேன். வாசிச்சுட்டேன்னா இது இஷாவுடைய ஃபர்லு சுன்னத் தொழுத பிறகு, இஷாவுடைய ஃபர்லு சுன்னத் தொழுத பிறகு தராவீஹ் உடைய நியத்தில் இரண்டு ரக்காயத்துகளாக 10 சலாம்களை கொண்டு 20 ரக்காயத்துகள் தொழ வேண்டும். மேலும் 4 ரக்காயத்திற்கு ஒரு தடவை சற்று நேரம் அமர்ந்து இழப்பார வேண்டும். இதற்குத்தான் தர்வீஹா என்று கூறப்படும். அதாவது
விட்டு விட்டு தொழுவது. தர்வீஹா என்றால் விட்டு விட்டு தொழுவது, ஓய்வெடுப்பது. நல்ல ஒரு அர்த்தம் என்னன்னா ஓய்வெடுப்பது, அவ்வளவுதான். தர்வீஹா என்றால் ஓய்வெடுப்பது என்று கூறப்படும், அல்லது விட்டு விட்டு தொழுவது. தர்வீஹாவின் பொருள் இளைப்பாறுதல். இது ஒரு நல்ல தமிழ், இளைப்பாறுதல், இளைப்பாறுதல். மேலும் இந்த தர்வீஹாவில் திக்ர், துஆ போன்றதில் ஈடுபடுவது நல்லதாகும். தராவீஹ் தொழுகையில் ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிப்பது சுன்னத்தாகும். அதைவிட அதிகமாக ஓதுவது முஸ்தஹபாகும். சரிங்களா? இப்போ இதுதான் தொழுகையுடைய, தராவி தொழுகையுடைய முறையாக இருக்குது. இதில் நடுவில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திக்ர் துஆ செய்து கொள்ளலாம். இதுக்குன்னு பிரத்யேகமான திக்ர் துஆ என்பது கிடையாது. நம்ம என்ன திக்ருக்கள், சுன்னத்தான திக்ருக்களும் குர்ஆனில் சொல்லப்பட்ட துஆக்கள், ரசூல்லா சொல்லக்கூடிய துஆக்களை நம்ம செஞ்சுக்கலாம், செய்து கொள்ளலாம். சட்டம், மசாயில், மஸ்அலா. ஒரு பெண் மறதியாக, இது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சில விஷயம், ஒரு பெண் மறதியாக 3 ரக்காத் தராவீஹ் தொழுது விட்டார். இவர் 2வது ரக்காத்தில் இருப்பில் அமர்ந்திருந்தால் 2 ரக்காத் கூடிவிடும், 3வது ரக்காத் வீணாகிவிடும். கடைசியில் சஜ்தா சஹவு, சுஜூது சஹவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் 3வது ரக்காத்தில் ஓதிய ஆயத்துக்களை திரும்ப ஓத வேண்டும். அப்படி 2வது ரக்காத்தில் இருப்பில் அமரவில்லை என்றால் அவர் தொழுத 3 ரக்காத்துகளும் வீணாகிவிடும். மேலும் அவற்றில் ஓதப்பட்ட ஆயத்துகளை மறுபடியும் ஓத வேண்டும். சட்டங்கள் புரியுதா? 3 ரக்காத்து தொழுதாச்சு, தொழுததுக்கப்புறம் சுஜூது சாவு செஞ்சுட்டோம் அப்படின்னா 2 ரக்காத்து கூடிவிடும், 1 வீணாகிவிடும் சொல்கிறாங்க. புரியுதா? இது ஒன்று. அதே போல் 2வது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2வது ரக்காயத்தில் அமராமல் மறுபடியும் என்ன செய்கிறாங்க, எழுந்து தொழுகிறாங்க. அதில் சுஜூது சாகவும் செய்யலை. அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த 3 ரக்காயத்துமே என்ன செய்யப்படும், வீணாயிடும். சரிங்களா? அதே போல் சுஜூது சஹு செய்தாலும் கூட என்ன செஞ்சிடும், சுஜூது சஹு செஞ்சால் நம்ம ஆரம்பத்தில் சொல்லல 2 ரக்காயத்து நமக்கு வந்துடும், 1 ரக்காயத்து ஆக மொத்தம் சுஜூது சஹு நம்ம என்ன செஞ்சிடணும், செய்து கொள்ள வேண்டும். 3வது ரக்காயத்தில் என்ன குர்ஆன் வாயத்து ஓதுறோமோ அதை மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறணும், அடுத்த ரக்காயத்தில், அதாவது அடுத்த தொழுகையில் கண்டினியூஸாக, அதாவது இது குர்ஆனை இதுவாக ஓதுறவங்களுக்கு, தொடர்படியாக குர்ஆன ஹாஃபில்கள் அவங்களுக்கு. இப்போ நாமளுமே இப்போ சூறா எடுக்கிறோம், பாதியிலே நின்றுச்சு, அந்த சூறாவுடைய அந்த 3வது ரக்காயத்தில் ஓதணும் இல்லையா, அந்த ஆயத்தை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், அடுத்த ரக்காயத்தில் தொடர்படியாக ஓதிக்கொள்ள வேண்டும். ஆமாம், அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துடும் இப்படியா. ஆமாம், அதுதான். சரி, அடுத்த மசாயில் பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமானது. மஸ்அலா, ஒரு பெண் ஒரே சலாமில் 4 ரக்காய் தொழுதால் அவள் 2வது ரக்காயத்தில் இருப்பிலும் 2வது ரக்காயத்தில் இருப்பிலும் அமர்ந்து விட்டால் அவளுடைய 4 ரக்காயத்தும் கூடிவிடும். புரியுதா? அவள் ஒரு பெண் ஒரே சலாமில், ஏன்னா 2 ரக்காயத்து தானே நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம், அது சாட்டு 4 ரக்காய் தொழுது 2வது ரக்காயத்தில் இருப்பு இருந்து எப்படி 4 ரக்காய் நஃபில் தொழுது மாதிரி தொழுதுட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, 4 என்ன செஞ்சிடும், கூடிவிடும். சஜ்தா சஹு வாஜிபாகாது. சரியா? அப்படி 2வது ரக்காயத்தில் இருப்பு இருக்கவில்லையானால் அவருடைய முந்தைய 2 ரக்காயத்துகளும் முறிந்துவிடும், பிந்திய 2 ரக்காயத்துகளும் கூடிவிடும். மேலும் சஜ்தா சஹு செய்ய வேண்டும். சரியா? முந்தைய ரக்காயத்தில் ஓதிய ஆயத்துக்களை மறுபடியும் ஓத வேண்டும். ஆரம்பத்தில் 2 ரக்காயத்தில் ஓதிய ஆயத்துக்களை மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறணும், ஓதிக்கணும். இதில் இந்த அளவுக்கு இது நமக்கு ஒரு சில நேரம் நடக்காது. ஒன்று தான் நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்ட்ரா இது பண்ணுவோம். அப்படி நடந்தால் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் சுஜூது சஹவு. அது ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாஜிபான விஷயங்களில் ரக்காயத்து கூடிருச்சு, குறைஞ்சிட்டு, இல்லை அத்தஹியத்தில் இதில் துணை சுறாக்களை ஓதலை, இப்படி வாஜிபான விஷயங்கள் விடுபடும் பொழுது சுஜூது சஹவு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யும் பொழுது அது நமக்கு கூடிவிடும். சரி, அடுத்து கேள்விகள். இப்போ தராவியுடைய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிச்சு இல்லையா? எப்போ தொழுகணும், எப்படி தொழுகணும், எப்படி நியத்து செய்யணும், அதில் மஸ்அலா, மறதிக்கான மஸ்அலா என்ன அப்படிங்கிறத நம்ம தொழுதுட்டோம். ரசூல்லாவுடைய காலத்தில் இது இருந்திருக்கு, சஹாபாக்களுடைய காலத்தில் இதை அமோதிச்சிருக்கிறாங்க, தாபீன்களும் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்று வரைக்கும் தராவி தொழுகை உயிரோட்டமான ஒரு தொழுகையாகத்தான் இருக்குது. இது 8 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, 20 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, தனித்து தொழுதாலும் சரி, ஜமாத்தோடு தொழுதாலும் சரி, குர்ஆனை முழுமையாக ஓதினாலும் சரி, தெரிந்த சூறாக்களை கொண்டு ஓதி தொழுதாலும் சரி, இந்த தொழுகையை நாம ஹயாத் ஆக்க வேண்டும். அப்படிதான், அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். சரி, உங்களே கொடுத்துருக்காங்க பெத்தா. தராவீஹுடைய அவசியம் என்ன? கேள்விகள். தராவீஹுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டார்டிங்கில் ஹதீஸ் கொடுத்துருக்காங்களா,
அது ரெண்டாவது பேரா வேண்டாம், ஃபஸ்ட்டு ஹதீஸ் குடிச்சிட்டு ரெண்டாவது ஹதீஸ், அதாவது மூணாவது பேராவில் இருக்குல்ல, ஹதீஸ்களில் வந்துள்ளவதாவது அப்படின்ட்டு வந்திருக்கா, அதுவும் குறிச்சிக்கோங்க. 2 ஹதீஸ் குறிச்சிட்டோமா? ஆமாம், தராவியுடைய அவசியத்துக்கு 2 ஹதீஸ் குறிச்சாச்சு. தராவியுடைய தொழுகைக்கு கீழே இருக்கக்கூடிய 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர். 3வது தராவி தொழுகையின் முறையாது. இதில் மஸ்அலாவை தவிர்த்துட்டு 2 பேரா மட்டும். முறை நேரம் ஃபுல்லாக 138வது பேஜில். ஆமாம், 3வது கொஸ்டின் வந்து அது கீழே இருக்குல்ல, தராவி தொழுகையின் முறையில் 2 பேரா மட்டும் மஸ்அலாவை தவிர்த்துட்டு ஓதுவது முஸ்தஹபாகும் வரைக்கும். 4வது கொஸ்டின் தராவி தொழுகையில் ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காயத்துகள் தொழுது விட்டால் என்ன சட்டம்? 2வது மஸ்அலாவை எழுதணும். அதில் ஃபஸ்ட் மசாலாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. 2வது மசாலா 4வது கேள்விக்கான ஆன்சர். 139வது பேஜில் 2வது சட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் 4வது கேள்விக்கான ஆன்சர். அதில் முதல் சட்டத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், படித்து கொள்ள வேண்டும். தராவே உருவானதின் வரலாறுன்னு சொல்லிட்டு 136வது பேஜில் 2வது பேராவும் 3வது பேராவும்